இன்னைக்கு ஒரு சூப்பரான மணி விலாக் கொடைக்கானல்ல இருந்து டே 2 எப்படி போச்சுன்னு பார்த்துடலாமா? பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெளியே இருந்து ஒரு கிச்சனில் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரூமுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதும் லஞ்சுக்கு அப்படியே பொறுமையாக ஜாலியாக வெளியே போய் சாப்பிட்டுட்டு அப்படியே கொடைக்கானல்லையும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலான்னு கிளம்பியிருந்தோம். அரௌண்ட் ஒரு 12:30க்கு தான் ரெசார்ட்ல இருந்து கிளம்பியிருந்தோம். நாயுடுபுரம்ல இருக்கிற ஒரு ஃபேமஸ் பிரியாணி ஷாப் தான் அது. நாங்கள் போயிருந்தப்பவே ஃபர்ஸ்ட் செஞ்ச பிரியாணி முடிஞ்சிடுச்சு. இனி அடுத்த பிரியாணி தம்ல இருக்கு. தம் உடைக்கிறதுக்கு ½ அன் ஹவர் ஆகும்னு சொன்னாங்க. பரவாயில்ல, இருந்து சாப்பிட்டுட்டே போறோம்னு வெயிட் பண்ணி சாப்பிட்டுட்டு வந்தோம். இந்த ஷாப்போட நேம் தெரிஞ்சா யாராச்சும் கமெண்ட்ல சொல்லிடுங்க. நான் சொன்னா ப்ரொமோஷன் சொல்லிடுவாங்க. கிரவுட் கொஞ்சம் அதிகமா இருந்தனால சர்வீஸும் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருந்துச்சு. ஐ எம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் சீரக சம்பா பிரியாணி பிகாஸ் பட்டை கிராம்பு ஏலக்காய் வாசம் அதிகம் இருந்தா பிடிக்காது. ஆனா இந்த பிரியாணி நல்ல மைல்டா தால்ச்சாவோட செம்ம சூப்பரா ஆவி பறக்க பறக்க இருந்துச்சு. செம்மையா சாப்பிட்டோம். அங்க இருந்து அப்படியே கிளம்பி லேக் போய் நல்ல இடமா பார்த்து உட்காந்தாச்சு. அங்கேயும் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். வெயில் அடிச்சாலே டீ சொல்லுவோம், குளிர் அடிக்குது ஒரு டீ சொல்லுவோமேனு திக்கா ஸ்ட்ராங்கா சூப்பரா ஒரு டீ வாங்கி குடிச்சிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்து ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாங்க கொடைக்கானல் வந்தா மிஸ் பண்ணாம போகிற இன்னொரு ஸ்பாட் இருக்கு. சரி, அங்க போயிடலான்னு கிளம்பி போய் செம்மையா ஏமாந்துட்டோம். அது என்னங்கிற டீடைல்ஸ்லாம் நான் அடுத்த vlogல ஷேர் பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஷிரிஸ் டைனிங் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.